Very good morning. TNPSC Group 4 exam வந்து வர சாட்டர்டே 12/7 சரிங்களா 12/7 வர சாட்டர்டே எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்காக சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது போகலாங்கிறத பார்க்கலாம். அதாவது ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கலர்லேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ சரியாக தெரியாது. ஸோ அதனால சில இஷ்யூ வரும் அப்படிங்கிறனால நீங்கள் கலரில் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஐடி ப்ரூஃப் வந்து சில ஐடி ப்ரூஃப்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது சரிங்களா. அடுத்தது பால் பென் பிளாக் கலர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, கலரில் எடுத்துக்கிறது நல்லது. ஐடி ப்ரூஃபுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் பாக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது. வர பென் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் பால் பென் தான் எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா. பிளாக் கலர் பால் பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ரொம்ப நெசசரி. ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ், பென் மட்டும் எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கூட நாங்கள் கடையிலே 10 ரூபா 20 ரூபா வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு கவர் இருக்கு இல்லையா, பிராண்டு கவர் இருக்கு இல்லையா, அது எடுத்துருங்க. எடுத்துகிட்டு டைரெக்டாக வாட்டர் தெரிகிற மாதிரி அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்ச் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். முள் வச்சா சாதாரண வாட்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ ஜென்ரலாக தேவைன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நார்மலான வாட்ச், முள் வச்ச வாட்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி அந்த டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. சரி, எக்ஸாமுக்கு வந்து டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8:30 நீங்கள் வந்து சென்டரில் இருக்கணும் சரிங்களா. கேட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க 8:30க்கு. 9 o'clock வந்து கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 9 o'clock மேலே ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உங்களுக்கு அலோடு பண்ண மாட்டாங்க சரிங்களா. 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் OMRல சில ஃபில் பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 15 minutes உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 9:15 to 9:30 வரைக்கும். ஸோ 9:30 to 12:30 வரைக்கும் 3 hours எக்ஸாம் சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், 8:30 நீங்கள் சென்டர் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 9 o'clock கேட் மூடிடுவாங்க. 9:15க்கு OMR ஷீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. 9:30 to 12:30 3 hours உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் சரிங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துக்கலாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் சில புதுசாக எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதாவது 3 hours எக்ஸாம் இல்லையா, 200 கொஸ்டின் கொடுப்பாங்க. தமிழில் 100 கொஸ்டின், ஆப்டிடியூட்டில் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் 25, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75, டோட்டலாக 200 கொஸ்டின் கொடுப்பாங்க. 3 hours உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழுக்கு ஒரு 1.5 hour எடுத்துக்கோங்க. மேக்ஸும் ஜென்ரல் ஸ்டடீஸ் சேர்த்து ஒரு 100 மார்க் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1.5 hour எடுத்துக்கோங்க சரிங்களா. இதில் தமிழ் வந்து ஒரு 1.5 hourல ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா நம்மள தாய்மொழி தமிழ் அப்படி இருக்கனால ஈஸியாக நீங்கள் 100 கொஸ்டின் 1.5 hourல முடிச்சிடலாம். பட் ஆப்டிடியூட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1.5 hourலேயே 100 கொஸ்டின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தமிழை வந்து ஒரு 1 hour இல்லைனா 10 minutes அதுக்குள்ளே முடிச்சிடுங்க சரிங்களா. 3 hours இல்லையா, 1.5 hour தமிழ், 1.5 hour மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் சொன்னேன் இல்லையா. தமிழில் 1.5 hour நீங்கள் யூஸ் பண்ணதை விட 1 hourலேயே 100 கொஸ்டின் தாராளமாக முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா கூட ஒரு 10 minutes எடுத்துகிட்டு 1 hour 10 minutesக்குள்ளே தமிழை முடிச்சிடுங்க. அங்கேருந்து ஒரு 20 minutes சேவ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸும் ஜென்ரல் ஸ்டடீஸும் 1.5 hourல அந்த இங்கே இருக்கிற ஒரு 20 minutes சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 3 hours-க்குள்ளே 200 கொஸ்டின் போட முடியும் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்ன எடுத்துணும் பிஃபோராகவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.